सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு. கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு. கோனாட்சி பல்லவர் தம் குளிர்சாலை காஞ்சி தன்னில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு. கோனாட்சி பல்லவர் தம் குளிர்சாலை காஞ்சி தன்னில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு. கொடும் கோலாட்சி தன்னை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு. கொடும் கோலாட்சி தன்னை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு. ஆரென்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும். ஆரென்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும். நிற்கும் ஊர் மாறி பேர் மாறி கருமாறி உருமாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும். நிற்கும் ஊர் மாறி பேர் மாறி கருமாறி உருமாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும். கலியுகத் தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே மூலப்பொருளோனே ஸ்கந்தகுரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய். சித்தி விநாயக ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கதியும் தந்தருள்வாய். கணபதி தாளினையைக் கருத்தினில் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே. ஸ்கந்தாசரணம் ஸ்கந்தாசரணம் சரவண பவகுகாசரணம் சரணம் குருகுகாசரணம் குருபராசரணம் சரணம் அடைந்திட்டேன் கந்தாசரணம். தன்னைத்தான் அறிந்து நான் தன்மயமாகிடவே ஸ்கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே. தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்திடுவீர். அன்புருவாய் வந்தென்னை ஆட்கொண்ட குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய். தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா ஷண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரோ. காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா. போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி. அருமுகா போற்றி அருட்பதம் அருள்வாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய். சுவாமி வலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை. அகக்கண் திறக்க அருள்வாய் உபதேசம் திக்கலாம் என்று திருச்செந்தில் அமர்ந்தோனே. ஆறுமுக சுவாமி உன்னை அருட்ஜோதியாய்க் காண அகத்துள்ளே குமராணி அன்பு மயமாய் வருவாய். அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமராணி வித்தையும் தந்தருள்வாய். வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தில் ஆண்டவனே.
திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய். திருமலை முருகானே திடையான மருள் புரிவாய். செல்வமுத்து குமரா மும்மலமகற்றிடுவாய். அடிமுடியறிய பொண்ணா அண்ணாமலையோனே அருணாசல குமரா அருணகிரி கருளியவா. திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய். வினை முழுதும் திருத்தணிவேல் முருகா தீரனாயாக்கிடுவாய். எட்டு குடி குமரா ஏவல் பில்லி சூன்யத்தை பகைவர் சூதுவாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய். எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா எண்கண் முருகானே. என்னுள்ளறிவாய் நீ உள்ளொளியாய் வந்தருள்வாய். திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா. அறிவொளியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய். திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவிற்கருளியவா. ஜகத்குரோ சிவகுமரா சித்தமலமகற்றிடுவாய். செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும். சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய். குன்றக்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா. குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவேர். பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா. பவழமலையாண்டவனே பாபங்களை போக்கிடப்பா. பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா. வயலூர் குமாரகுரோ ஞானவரமெனக் கருள்வீரே. வெண்ணைமலை முருகா மெய் வீட்டை தந்திடுவீர். கதிர்காமவேலவனே மனமாயையை அகற்றிடுவாய். காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர். மயிலத்து முருகானி மனத்தகத்துள் வந்திடுவீர். கஞ்சமலை சித்தகுரோ கண்ணொளியாய் வந்திடுவீர். குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர். வள்ளிமலை வேல் முருகா வேல் கொண்டு வந்திடுவீர். வடபழனியாண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர். ஏழுமலையாண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர். ஏழ்மையகத்தி கந்தாயமபயம் போக்கிடுவீர். அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீயருள்வாய். அறுபடை குமரா மயிலேறி வந்திடுவாய். பணிவதே பணியென்று பணித்தனை நீ எனக்கு. பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்துவப்பேன். அருட்பெருஞ்சோதியே அன்பெனக் கருள்வாயே. படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே. உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான். உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய். அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன். அன்பே ஓமெனும் அருள் மந்திரமென்றாய். அன்பை உளத்திலே அசையாது அமர்த்திடுவார். சக்தியை தந்து தடுத்தாட்கொண்டிடவும் வருவாய். அன்பனாய் வந்தருள் ஸ்கந்தகுரோ. யாவர்க்கும் இனியன்னி யாவர்க்கும் எளியன்னி யாவர்க்கும் வலியன்னி யாவர்க்குமானோய் நீ. உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே. சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய். நிழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர். உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவார். யானெனதற்ற மெய்ஞானமதருள்வாய் நீ. முக்திக்கு வித்தான முருகா கந்தா. சதுர்மறை போற்றும் சண்முகநாதா. ஆகமமேத்தும் அம்பிகை புதல்வா. ஏழையைக் காக்க நீ வேலேந்தி வந்திடுவாய். தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய். சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய். பரம்பொருளான பாலனே ஸ்கந்தகுரு. ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ. அடியனைக் காத்திட அருவாய் வந்தருள்வாய். உள்ளொளியாய் முருகா உடனே நீ வா வா வா. தேவாதி தேவா சிவகுரோ வா வா வா. வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா. காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய். வேதச் சுடரோய் மெய்கண்ட தெய்வமே. மித்தையா மிவ்வுலகை மித்தை என்றறிந்திடச் செய். அபயம் அபயம் கந்தா அபயமென்றலறுகிறேன். அமைதியை வேண்டி அருமுகா வா வா வென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமரா கேள். அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதும் அருளே அருள்வதும் கடனேயாம். உன்னருளாலே உன் தாழ் வணங்கிட்டேன். அட்டமா சித்திகளை அடியனுக்கருளிடப்பா. அஜபை வழியிலே அசையாமலிருத்திவிடு. சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு. சிவானந்தத்தேனில் திளைத்திடவே செய்துவிடு.
அருள் ஒளி காட்சியை அகத்துளே காட்டிவிடு, அருவை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்துவிடு. அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா, கேள் ஸ்கந்த குருநாதா, ஸ்கந்த குருநாதா. தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து, நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து, பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச் செய் அருள் வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவாய். அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்தகுரோ, சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள. சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய், சிவானந்தம் தந்தருளி சிவசித்தராக்கிடுவாய். சிவனைப் போல் என்னை செய்திடுவதுன் கடனே சிவசத்குருநாதா, சிவசத்குருநாதா. ஸ்கந்த குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய், தாளினை பிடித்தேன் தந்திடுவரமெனக்கு. திருவருட்சக்தியை தந்தாட்கொண்டிடுவாய், சத்ரு பகைவர்களை ஷண்முகா ஒழித்திட்டு. கிழக்கு திசையிருந்து கிருபாகரா காப்பாற்றும், தென்கிழக்கு திசையிருந்து தீனபந்தோ காப்பாற்றும். தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும், தென்மேற்கிலும் என்னை திரள்வேலால் காப்பாற்றும். மேற்கு திக்கில் என்னை மால்மருகா ரட்சிப்பாய், வடமேற்கிலும் என்னை மயிலோனை ரட்சிப்பாய். வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய், வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே. 10 திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய், என் சிகையையும் சிரசினையும் சிவகுரோ ரட்சிப்பாய். நெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும், புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும். கண்களிரண்டையும் கந்தவேல் காக்கட்டும், நாசிகளிரண்டையும் நல்லவேல் காக்கட்டும். செவிகளிரண்டையும் சேவற்கொடி காக்கட்டும், கன்னங்களிரண்டையும் காங்கேயன் காக்கட்டும். உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும், நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும். பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும், கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும். தோள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும், கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும். மார்பையும் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும், மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும். ஹிருதயத்தில் ஸ்கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும், உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும். நாபி குஹ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர், அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொளியாயிருந்தும் முருகாவனைக் காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கிப் பாரெலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா. நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாகச் சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலமிது முழு மனத்தோடேத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியுந்தன் கையில் உண்டாம். முக்தியை வேண்டியுமே எக்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா. ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே. இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு. மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா. காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா. சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொளி பெருஞ்சுடராய் உன்னுள்ளே தானிருப்பான். ஜெகமாயை ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே. மூலத்தை நீ ஜெயித்தே முக்தனுமாகிடடா. அக்ஷர லட்சமிதை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும். யமபயமகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகனருள் முன்னிற்கும். பூவுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ. கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டுமப்பா. கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே. ஜென்மம் கடைத்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே. வேதாந்த ரகசியமும் வெளியாகும் உன்னுள்ளே. வேத சூட்குமத்தை விரைவாகப் பற்றிடலாம். சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான். அருட்பெருஞ்சோதியான ஆறுமுக சுவாமியுமே.
அந்தர்முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய். சித்தியையும் முக்தியையும் ஸ்கந்தகுரு தந்திடுவான். நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏத்துகிறேன் மெய்யறிவாக கந்தா வந்திடுவாய் இவனுளே நீ. வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ. பகுத்தறிவோடிவனை பார்த்திடச் செய்திடப்பா. பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான். பழனியில் நீயும் பழஞ்சோதியானாய் நீ. பிரமனுக்கருளியவா பிரணவப் பொருளோனே பிறவா வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய். திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய். பழமுதிர் சோலையில் பரஞ்சோதிமயமானாய். சுவாமி மலையிலே சிவசுவாமி கருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய். ஸ்கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தாஸ்ரமஜோதியே. பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய். பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய். தத்துவ குப்பையை மறந்திடச் செய்திடுவாய். எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய். ஸ்கந்தா சரணம் ஸ்கந்தா சரணம் சரணமடைந்திட்டேன் சடுதியில் வாருமே. சரவணபவனே சரவணபவனே உன்னருளாலே நான் உயிரோடிருக்கின்றேன். உயிருக்குயிரான கந்தா உன்னில் என்னை கரைக்கிடப்பா. என்னில் உன்னை காண எனக்கு வரமருள்வாய். சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய். இடகலை பிங்கலை ஏதும் அறிந்திலேன் நான். இந்திரியமடக்கி இருந்து மறிகிலேன் நான். மனதை அடக்க வழியொன்று மறிந்திலேன் நான். ஸ்கந்தாவும் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கனப் பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம். காமக்கசடுகள் யாவையும் களைந்திடுவாய். சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய். நினைப்பெல்லாம் நின்னையே நினைத்திடச் செய்திடுவாய். திருமுருகா உன்னை திடமுற நினைத்திடவே திருவருள் தந்திடுவாய். திருவருள் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலை பெறச் செய்திடுவாய். நிலை பெறச் செய்திடுவாய். நித்யானந்தமதில் நித்யானந்தமே நின்னுருவாகையினான். அத்வையானந்தத்தில் இமைப்பொழுது ஆழ்த்திடுவாய். ஞான பண்டிதா நான் மறை வித்தகா கேள். ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா கேள்மை பொருள் காட்டி மேன்மை அடைந்திடச் செய். வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய். தாரித்ரியங்களையும் தடி கொண்டு விரட்டிடுவாய். துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய். பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய். இன்ப துன்பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய். ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய். அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா மெய்யருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறுமுகமான குரோ அறிந்திட்டேன் உன் மகிமை. இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவே நீ. என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே. அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா. வந்தனை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரோ. அன்பு தெய்வமே ஆறுமுகமானவனே சுப்பிரமணியனே சோகம் அகற்றிடுவாய். ஞானஸ்கந்தரே ஞானம் அருள்வாய் நீ. ஞான தண்டபாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய். அகந்தையலாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய். அன்புமயமாக்கி ஆட்கொள்ளுவையப்பா. அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு. அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய். உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய். எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ. அங்கிங்கனாதபடி எங்கும் அன்பென்றாய். அன்பே சிவம் அன்பே சத்தியம் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும். அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும். அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம். அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்துமென்றாய். அன்பிலாத இடம் அங்குமெங்கும் இல்லை என்றாய். எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா. அன்பில் உறையும் அருட்குருநாதரேதான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவானான் காண். மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமம் தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஆத்மஜோதியுமாய் அமர்ந்திட்ட ஸ்கந்த குரு. இருளை அகற்றவே எழுந்திட்ட எங்கள் குரு. எல்லை இல்லாத உன் இறைவழி காட்டிடுவாய்.
முக்தியை தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே. நம்பினேன் உன்னையே நம்பினேன் ஸ்கந்தகுரோ, உன்னையன்றி இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தேன். நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே. நடுநற்றித்தானத்து நானுனை தியானிப்பேன், பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய். சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியைக் காட்டிடுவாய், சிவயோகியாக எனச் செய்திடும் குருநாதா. ஆசையறுத்து அறநடியைக் காட்டிவிடும், மெய்யடியராக்கி மெய்வீட்டில் இருத்திவிடும். கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்தகுரோ, கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே. கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா, கருவூரார் போற்றும் காங்கேயா ஸ்கந்தகுரோ. மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரோ, சென்னிமலை குமரா சித்தர் கருள்வோனே. சிவவாக்கிய சித்தருளை சிவன்மலையில் போற்றுவரே, பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான். கொல்லிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ, கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா. கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே, கற்றவர்களோடென்னை களிப்புறச் செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்தகுரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டுகொண்டேன். நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை முருகா கேள். கொங்கு தேசத்திலே குன்றுதோறும் குடிகொண்டோய், சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில். கன்னிமார் ஓடையின் மேல் ஸ்கந்தகிரி, அதனில் ஸ்கந்தாசிரமத்தினிலே ஞான ஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதிமூலமான குரு. அயற்சியை நீக்கிடுவாய், என் தளர்ச்சியை அகற்றிடுவாய். சுகவனேசன் மகனே சுப்பிரமணிய ஜோதியே, பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா. பரமானந்தமதில் என்னை மறக்க பாலிப்பாய், மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரோ. சிவகுமராவுன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணர்ந்தேன், ஜோதி பிழம்பான சுந்தரனே பழனியப்பா. சிவஞான பழமான ஸ்கந்த குருநாதா, பழம் நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ. திருவாவினன்குடியில் திருமுருகனானாயோ, குமரா முருகா குருகுகா வேலவனே. அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை, கலியுக வரதன் என்று கலசமுனி உனை புகழ்ந்தான். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரோ, ஒழுக்கமொடு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய். போகருக்கருள் செய்த புவன சுந்தரனே, தண்டபாணி தெய்வமே தடுத்தாட்கொண்டிடப்பா. ஆண்டி கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே, தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே. ஸ்கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதியானவனே, கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரோ. ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் உன்னாமம், உனையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே, கந்தன் என்ற பேர் சொன்னால் கடிதாக நோய் தீரும். புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக. புவனமாதா மைந்தனே புண்ணியமூர்த்தியே கேள், நின்னாமம் ஏத்துவதே நான் செய்யும் தவமாகும். நாத்தழும் பேரவே ஏத்திடுவேன் நின்னாமம், முருகா முருகாவென்றே மூச்செல்லாம் விட்டிடுவேன். உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன், அங்கிங்கனாதபடி எங்குமே முருகனப்பா. முருகன் இலாவிட்டால் முவ்வுலகமேதப்பா, அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா. அருளெல்லாம் முருகன், அன்பெல்லாம் முருகன், ஸ்தாவர ஜங்கமமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய். முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு, ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி. சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர், சத்தியம் சொல்கின்றேன் சந்தேகமில்லையப்பா. வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகனை நீ சந்தேகமில்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய். சத்தியமான தெய்வம் ஸ்கந்தகுருநாதன், சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா. கன்னிமார் ஓடையிலே நீராடி நீரு பூசி கந்தகுரு கவசமோதி கந்தகிரி ஏறிவிட்டால், முந்தை வினை எல்லாம் கந்தன் அகற்றிடுவன், நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும். கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடி உருவேத்தி,
உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்த குரு கவசமிதை பாராயணம் செய்துலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர். எண்ணாயிரம் ஒளி முத்துக்கள் சிந்தின எங்கள் ஐயப்பசாமி திருவாய் மலர்ந்தான். ஒரு சிறு புன்னகை வருகவென்றழைத்தது. சபரிமலையினிலே தரிசனம் கிடைத்தது, தரிசனம் கிடைத்தது. ஒரு சிறு புன்னகை வருகவென்றழைத்தது. சபரிமலையினிலே தரிசனம் கிடைத்தது. ஒரு சிறு புன்னகை வருகவென்றழைத்தது. அழைத்தது அழைத்தது அழைத்தது. வழியெல்லாம் அவன் நினைவே வந்து தொடர்ந்தது. வழியெல்லாம் அவன் நினைவே வந்து தொடர்ந்தது. வடிவழகுன்றேதான் கண்ணுக்கு தெரிந்தது, கண்ணில் நிறைந்தது. ஒரு சிறு புன்னகை வருகவென்றழைத்தது. அழைத்தது அழைத்தது அழைத்தது. குழந்தையின் குருவினிலே குருவாய் அமர்ந்திருந்தான். குழந்தையின் குருவினிலே குருவாய் அமர்ந்திருந்தான். குத்துக்கால் சேர்த்து வைத்து கொலுவீத்திருந்தான். குத்துக்கால் சேர்த்து வைத்து கொலுவீத்திருந்தான். இளந்தளிர் கரம் காட்டி எனக்கொன்று மொழிந்தான். இளந்தளிர் கரம் காட்டி எனக்கொன்று மொழிந்தான். நிரந்தரமாக என் மனத்தினுள் புகுந்தான், மனத்தில் வளர்ந்தான். ஒரு சிறு புன்னகை வருகவென்றழைத்தது. சபரிமலையினிலே தரிசனம் கிடைத்தது. ஒரு சிறு புன்னகை வருகவென்றழைத்தது. அழைத்தது அழைத்தது அழைத்தது. புனித பம்பை நதியினிலே குளிப்பேன். புலி வாழும் இடத்தினிலும் பிழைப்பேன். ஹரிஹரனில் திருமகனே சரணமென அழைப்பேன். ஐயப்பா என்றால் மெய்யெல்லாம் சிலிர்ப்பேன். சுவாமியே சரணம் ஐயப்பா என்றாயிரம் முறைகள் சொல்லப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா என்றாயிரம் முறைகள் சொல்லப்பா. சாமி சரணம் ஐயப்ப சரணம், சாமி சரணம் ஐயப்ப சரணம், சுவாமியே சரணம். கதிர்காமம் மணியோசி கேட்கும்
இருந்தாலும் திருக்குமரல் கண்களுக்கு தென்படுவான் எங்கிருந்தாலும் திருக்குமரல் கண்களுக்கு தென்படுவான் எங்கிருந்தாலும் கதிரேசன் வடிவேலன் செந்தில் கடலலை ஓசை கேட்கும் கதிர்காமத்தில் கதிர்காமம் மணி ஓசை கேட்கும் செந்தூரில் கதிர்காமத்தில் கொடிய செய்யும் செந்தூரில் தெண்டலடித்தால் கதிர்காமத்தில் கொடிய செய்யும் சேவக்கொடி அசைந்து மயில் மேல் குமரன் வருவது சொல்லிடுமே சேவற்குடி அசைந்து மயில் மேல் குமரன் வருவது சொல்லிடுமே கதிரேசன் வடிவேலன் செந்தில் கடலலை ஓசை கேட்கும் கதிர்காமத்தில் கதிர்காமம் மணி ஓசை கேட்கும் செந்தூரில் செந்தில் கடலலை ஓசை கேட்கும் கதிர்காமத்தில் கதிர்காமம் மணி ஓசை கேட்கும் செந்தூரில் கதிர்காமம் மணி ஓசை கேட்கும் செந்தூரில் கதிர்காமம் மணி ஓசை கேட்கும் செந்தூரில் எல்லாரும் வாருங்கள் வான்வெள்ளியை பாருங்கள் எல்லாரும் வாருங்கள் வான்வெள்ளியை பாருங்கள் எல்லாரும் வாருங்கள் நல்லோர் பணிந்திடும் வல்லவன் இயேசுவே நல்லோர் பணிந்திடும் வல்லவன் இயேசுநாதன் பாதம் பணிந்து கொள்வோம் எல்லாரும் வாருங்கள் வான்வெள்ளியை பாருங்கள் எல்லாரும் வாருங்கள் பொன்னும் கோலமும் தூவங்கள் படைத்து தூபங்கள் படைத்து போற்றுவோம் துதி சாற்றுவோம் நாம் பமகம பமகரி சரி சனி பசனி சமகம பனி பமகரி சனி பமகம பமகரி சரி சனி பசனி
ni sa ma ga ma pa ni pa pa ma ga re sa ni pa pa ni sa sa ma ga re sa pa ma ga ma pa ni ma pa pa ni ma pa ma ga ga re sa ma ga ma pa ni ma pa ni pa sa ni sa pa sa sa ni sa sa ma ga re sa ri sa sa ni pa sa sa ni pa pa ma ga ma pa ni எல்லோரும் வாருங்கள் வான்வெள்ளியை பாருங்கள் எல்லாரும் வாருங்கள். எல்லாரும் வாருங்கள் வான்வெள்ளியை பாருங்கள் எல்லாரும் வாருங்கள் வான்வெள்ளியை பாருங்கள் எல்லாரும் வாருங்கள். நல்லோர் பணிந்திடும் வல்லவன் இயேசுவே நல்லோர் பணிந்திடும் வல்லவன் இயேசுநாதன் பாதம் பணிந்து கொள்வோம் எல்லோரும் வாருங்கள் வான்வெள்ளியை பாருங்கள் எல்லாரும் வாருங்கள். பொன்னும் கோலமும் தூவங்கள் படைத்து தூபங்கள் படைத்து போற்றுவோம் துதி சாற்றுவோம் நாம் பமகம பமகரி சரி சனி பசனி சமகம பனி பமகரி சனி பமகம பமகரி சரி சனி பசனி சமகம பனி பமகரி சனி பனி ச சமகரி ச பமகம பனி பனிமா பவனி மம பமக கரி சமக மப பனி மப மக மப நி பசனி சா பசசனி நி சமகாரி சரி சனி பசசனி நி பபனி பப மக கம பனி எல்லோரும் வாருங்கள் வான்வெள்ளியை பாருங்கள் எல்லாரும் வாருங்கள். மகர விளக்கு திருவிழா தை மாத மகர விளக்கு திருவிழா அவன் தயவாலே மலை தாண்டும் நோன்பிருந்தோர் பெருவிழா தை மாத மகர விளக்கு திருவிழா
அவன் தயவாலே மலை தாண்டும் நோன்பிருந்தோர் பெருவிழா தை மாத மகர விளக்கு திருவிழா. அபிஷேகம் கொள்பவன் இருமுடி நேமமுடன் சேர்ப்போர்க்கு நேயனவன். நெய்யாலே அபிஷேகம் கொள்பவன் இருமுடி நேமமுடன் சேர்ப்போர்க்கு நேயனவன். மெய்யாக தொழுவோர்க்கு மெய்யனவன், மெய்யாக தொழுவோர்க்கு மெய்யனவன். அன்பு மேடையிலே அருள் வழங்கும் ஐயப்பன், அன்பு மேடையிலே அருள் வழங்கும் ஐயப்பன். சபரிமலையில் தை மாத மகர விளக்கு திருவிழா அவன் தயவாலே மலை தாண்டு நோன்பிருந்தோர் பெருவிழா தை மாத மகர விளக்கு திருவிழா. பம்பையனும் கங்கை கரை பிறந்தவன் மன்னன் பாண்டியனின் மகனாக வளர்ந்தவன். பம்பையனும் கங்கை கரை பிறந்தவன் மன்னன் பாண்டியனின் மகனாக வளர்ந்தவன். தம்பங்குடி அன்பருக்கு அடிமையவன், தம்பங்குடி அன்பருக்கு அடிமையவன். கொடும் காட்டு புலி மீதமரும் வீரனவன், கொடும் காட்டு புலி மீதமரும் வீரனவன். அம்பலத்தில் தை மாத மகர விளக்கு திருவிழா அவன் தயவாலே மலை தாண்டும் நோன்பிருந்தோர் பெருவிழா தை மாத மகர விளக்கு திருவிழா. ஆதிசபரி குறை தீர்த்த ஆண்டவன் அன்பால் அவள் பெயரை அம்மலைக்கு சூட்டினார். ஆதிசபரி குறை தீர்த்த ஆண்டவன் அன்பால் அவள் பெயரை அம்மலைக்கு சூட்டினார். ஜாதி மத பேதமில்லா சந்நிதியான், ஜாதி மத பேதமில்லா சந்நிதியான். பொன்னடி சரணமின்றோர் மனையில் அருள் குணநிதியான், பொன்னடி சரணம் என்றோர் மனையில் அருள் குணநிதியா. பொங்கலன்று தை மாத மகர விளக்கு திருவிழா அவன் தயவாலே மலை தாண்டும் நோன்பிருந்தோர் பெருவிழா தை மாத மகர விளக்கு திருவிழா அவன் தயவாலே மலை தாண்டும் நோன்பிருந்தோர் பெருவிழா தை மாத மகர விளக்கு திருவிழா தை மாத மகர விளக்கு திருவிழா தை மாத மகர விளக்கு திருவிழா தை மாத மகர விளக்கு திருவிழா. அன்பே மலையாகும் தெய்வ அருளே மலையாகும் அது அண்ணாமலையாகும் திரு அண்ணாமலையாகும். அன்பே மலையாகும் தெய்வ அருளே மலையாகும் அது அண்ணாமலையாகும் திரு அண்ணாமலையாகும். அன்பே மலையாகும் தெய்வ அருளே மலையாகும்.
கண்படும் வானமும் கடந்தே ஐயன் கனலாய் வளர்ந்த தலம் பாதம் காணேன் அருள் என மாயோன் கேட்ட பின் மலையாய் குவிந்த நிலம் கண்படும் வானமும் கடந்தே ஐயன் கனலாய் வளர்ந்த தலம் பாதம் காணேன் அருள் என மாயோன் கேட்ட பின் மலையாய் குவிந்த நிலம் கார்த்திகை தீபமும் வெள்ளி தேரும் காண்பவர் மனம் துலங்கும் கார்த்திகை தீபமும் வெள்ளி தேரும் காண்பவர் மனம் துலங்கும் திருக்கருவறை அதனுள் பாம்பணி மாலைகள் கவிந்தது சிவலிங்கம் திருக்கருவறை அதனுள் பாம்பணி மாலைகள் கவிந்தது சிவலிங்கம் அன்பே மலையாகும் தெய்வ அருளே மலையாகும் அது அண்ணாமலையாகும் திரு அண்ணாமலையாகும் அன்பே மலையாகும் தெய்வ அருளே மலையாகும் திருப்புகழ் பாவலன் பெற்றது முருகன் அருளாகும் ஒரு முடிவில்லாமல் உயிர் குலம் பெறுவது சங்கரன் கழலாகும் முன்னால் திருப்புகழ் பாவலன் பெற்றது முருகன் அருளாகும் ஒரு முடிவில்லாமல் உயிர் குலம் பெறுவது சங்கரன் கழலாகும் இன்னும் தொடரும் என்றும் வளரும் இறைவன் புகழாகும் இன்னும் தொடரும் என்றும் வளரும் இறைவன் புகழாகும் அவன் இடையடி சேரும் அடியவர் வாழ்வில் மங்களம் நிலையாகும் அவன் இடையடி சேரும் அடியவர் வாழ்வில் மங்களம் நிலையாகும் அன்பே மலையாகும் தெய்வ அருளே மலையாகும் அது அண்ணாமலையாகும் திரு அண்ணாமலையாகும் அன்பே மலையாகும் தெய்வ அருளே மலையாகும் தெய்வ அருளே மலையாகும் தெய்வ அருளே மலையாகும் காதலாகி கசிந்து கண்ணீரும் கற்பூரம் நென்மலர் தன்னையும் சாத்தியே பாடி பாடி தினம் தேடினாலும் அவன்
போனாலும் அவன் பாதம் காண முடியாது. நீவன் பாதம் காண முடியாது. கைகேசி தன்னுடைய அணிகலங்களையெல்லாம் துறந்தாள். பெண் நலத்தையும் மறந்தாள். இளகிய உள்ளத்தை இரும்பாக மாற்றிக்கொண்டாள். சக்கரவர்த்தி மகனுடைய மகுடாபிஷேக விழாவை கைகேசிக்கு அறிவிக்கலாம் என்று வந்தார். மனைவியின் அலங்கோலத்தை கண்டு நடுங்கினார். பெண்மணி, உனக்கு என்ன சோகம்? ஏன் வருந்துகின்றாய்? உன்னை யாராவது நிந்தித்தார்களா? உன்னை இகழ்ந்தவர் இருந்தால் அவர்கள் 14 உலகத்தில் இருந்தாலும் அவர்கள் மணிமுடியை கொய்வேன். உனக்கு என்ன சோகம் என்று கேட்டார். அவள் எழுந்து கரங்களை ஏந்தி, பெருமானே, அன்று சம்பராசூர யுத்தத்திலே எனக்கு 2 வரங்கள் தருவதாக சொன்னீரே, அந்த வரங்களை இப்பொழுது தர வேண்டும் என்றார். மன்னர் பெருமான் சிரித்தார். வீதியில போறவங்களுக்கெல்லாம் நான் வரம் கொடுக்கின்றேன், தாலி கட்டிய மனைவியை நான் தள்ளுவேனா? அது பழைய வரம், புதிய வரங்களே தருவேன் என்றார். இல்லை இல்லை, அந்த வரங்களை கொடுத்தால் போதும். என்ன வரம்? ஆய நல்வரம் 2இல் 1. என் மகன் 14 உலகங்களையும் அரசாள வேண்டும். சீதையின் கணவன் மரவுரியோடும் சடைமுடியோடும் 14 ஆண்டுகள் வனம் போக வேண்டுமென்று கேட்டாள். யார் கேட்டது? தீயவை யாவையினும் கொடிய தீயாள், கொடுமைக்கெல்லாம் கொடுமையானவள் கேட்டாள். ராமா என்று மன்னர் பெருமான் கீழே விழுந்து மூர்ச்சித்து விட்டார். ஆற்றுவாரும் தேற்றுவாரும் இல்லை. படுக்கை வீடு. தானாய் எழுந்தார். மேவி நிலத்தில் இருக்கும் நிற்கும் வீழும் ஓவியம் ஒப்ப உயிர்ப்பு அடங்கி ஓயும் பாவியை பற்றி எத்த எண்ணும் ஆவி பதைக்க அலக்கண் எய்துகின்றான். பெண்மணி, கௌசலை ராமனை பெற்றால் வளர்த்தது நீதானே. ராமன் சீதை திருமணம் முடிந்தவுடனே முதலாக உன் காலிலே விழுந்தானே. வளர்த்த மகனை வனவாசத்துக்கு அனுப்பலாமா? நான் போகின்ற காட்டுக்கு என் மகன் போவதா? யார் உன் மனத்தை கரைத்தார்கள்? கரைத்தால் கல்லின் கரையுமே என்று வேண்டினார். அவள் இரும்பு உள்ளத்தோடு, நீங்கள் அரிச்சந்திரனுடைய பேரன், சொன்ன சொல்லை தவறக்கூடாது, அரசாங்கத்திலே சொன்ன வார்த்தையை மாற்றக்கூடாது, பெருமானே ராமன் கானகம் போக வேண்டும் என்று பிடிவாதம் செய்தாள். அவள் கால் மேல் விழுந்து, மன்னர் பெருமான், பெண்மணி, அப்படியே நான் வரங்கொடுத்தாலும் ராமனை பார்க்க பரதன் நல்லவன், அண்ணாயிருக்க தம்பி ஆளக்கூடாது என்று சொல்லுவான். ஆகவே பரதன் அரசு புரிய மாட்டான் என்றார். அந்த கவலை உனக்கு வேண்டாம், வரங்கொடுத்து போம்னாள். அப்படியானா ஒன்று செய், பரதன் நாடு ஆளட்டும், ராமன் அயோத்தியிலே இருந்தா உனக்கு என்ன தீங்கு செய்வான்? சரையு நதி கரை ஓரத்திலே ஒரு ஆசிரமத்திலே இருக்கட்டும் என்று வேண்டினார். அவள் பிடிவாதமாக வரம் கொடுக்கவில்லையானால் உயிரை விடுவேன் என்றாள். மன்னன் வரத்தை தந்து ராம 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 ராம் என்று மூர்ச்சித்து விட்டார். அங்கே அயோத்தியிலே எங்க பார்த்தாலும் பஜனைகள், அலங்காரங்கள், ஆடி பாடுகிறார்கள். மன்னன் வரவில்லை என்று சுமந்திரர் கைகேசி மாளிகையில் வந்து, அம்மா சக்கரவர்த்தி எங்கே என்றார். முடிசூட்டுகிற ராகவனை இங்கு அழை என்றார். பகவான் வந்து தாயார் காலில் விழுந்தார். மகனே, இப்பொழுது சக்கரவர்த்தி ஒரு கட்டளை இட்டிருக்கிறார்.
அம்மா என்ன கட்டளை? ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனியாள நீ போய் தாழிரும் தடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெண்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வாவென்று இயம்பினன் அரசன் என்றாள். வேந்தன் என்று சொல்லாமல் அரசன் என்றாள். என்ன காரணம்? காலம் இல்லாதது அகாலம், ரசம் இல்லாதவன் அரசன். பெற்ற மகனை காட்டுக்கு அனுப்புவது ரசமான விஷயமா? அரசன் என்றாள். அப்பான்னு சொல்லலே, அப்பா என்றா மகன் கொஞ்சுவான். இது மன்னவன் கட்டளை, நீ நிறைவேற்ற வேண்டும் என்று பிரபு சம்மிதம் என்ற வகையிலே சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கின்றார். இயம்பினன், இனிமையாக சொன்னால் மொழிந்தான், விளக்கமாக சொன்னால் விளம்பினான், வகைப்படுத்தி சொன்னால் கூறினான், மேளம் போல ஓங்கி சொன்னால் இயம்பினான். இயம்னா மேளம். இயம்பினன் அரசன் என்றாள். என்ன சொன்னார்? ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே. பரதனே என்று ஏன் சொன்னார்? ஏகாரம் பிரிநிலை. பரதன் ஆளேன்னு சொன்னார். பரதன் ஆளற்று நான் துணை செயலாளராக இருப்பேன் என்று ஒட்டுவார். ஆகவே பரதனே ஆளே. உலகம் என்று சொல்லாமல் கடல் சூழ்ந்த உலகம் என்றார். என்ன காரணம்? உலகம் என்று சொன்னால் உலகத்தை தம்பி ஆளட்டும், கடற்கரை ஓரமா நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் என்று ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனியாள. இன்னொரு பொருள், நிலத்தை பார்க்க நீர் 3 மடங்கு அதிகம், கடல் சூழ்ந்த உலகம் ஒரு காலம் அழியும், அழிகின்ற உலகம் உனக்கு வேண்டாம், அழியாத முத்தி உலகத்துக்கு பாடுபடு என்ற அர்த்தத்தை வைத்து ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனியாள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி. மணிமுடியை கண்டு உலகமெல்லாம் வணங்க வேண்டிய அவசியமில்லை, சடைமுடியை கண்டு உலகமெல்லாம் தாழ்ந்து வணங்கும். ஆகவே தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவ நேர்கொண்டு பூழி வெண்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் 14 என்றால் நீளமாகும் என்று அப்படி மடித்து 7 ஆண்டில் வா என்று இயம்பினன். கிராமங்களில் கிழவிகள் சொல்லுவார்கள், என் மகள் போன புதன்கிழமை ஸ்நானம் செய்தாள், மருமகள் தீவளிக்கு ஸ்நானம் பண்றாள் என்று வேகமாக சொல்லுவார்கள். அதுபோல 14 ஆண்டு என்றால் நீண்டுவிடும் என்று 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். இதை கேட்ட பகவான் என்னவா மகிழ்ச்சி அடைந்தார். இப்பொழுது எம்மானோரால் இயம்புதற்கு எளிதோ, யாரும் செப்பாருங்குணத்தீராமன் திருமுகச் செவ்வி நோக்கில் ஒப்பது முன்பு பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றது அம்மா. ஏன்? பதவி வில்லங்கத்தை தரவல்லது, கானகத்திலே சென்று தவஞ்செய்தால் பரகதி உண்டாகும் என்று எம்பெருமான் எண்ணி என்ன சொன்னார்? அம்மா, மன்னவன் பணி என்றாயில் நும் பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது அன்றோ. தந்தை காட்டிலும் தாய் சிறந்தவள், தாய் காட்டினால் தான் தந்தை தெரியும். மகனே, இவர்தான் உன் தந்தை என்று அம்மா சொன்னாதான் தெரியும், நம்பினால்தான் தெரியும். ஆகவே தாயை 9 ராத்திரி வணங்குகிறாள் நவராத்திரி, தந்தையை ஒரே இரவு வணங்குகிறாள் சிவராத்திரி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாத்ருதேவோ பவ, அப்புறம் பித்ருதேவோ பவ. அம்மா அப்பா சொல்ல வேணுமா? நீங்க சொன்னா போதாதா? மன்னவன் பணி அன்றாகில் பணி மறுப்பனோ, தாங்கள் சொன்னா நான் மறுப்பேனா? ராஜ்யம் யாருக்கு? என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது அன்றோ. தம்பி வரதன் பெற்ற
செல்வம் என்னுடைய செல்வம் அல்லவா என்பது ஒரு பொருள். தகுந்தவர்கள் வீட்டிலே இன்னும் ஒரு வட்டமாக பித்தளையினால் எழுதியிருப்பார்கள், அவுட்னு போடுவார்கள். இரண்டு பொருள் வருகிற மாதிரி கம்பர் சொன்னார். மன்னவன் பணி அன்றாகில் நும்பணி மறுப்பனோ. அப்பா சொல்ல வேண்டுமா, நீங்க சொன்னா போதாதா என்பது ஒரு பொருள். மற்றொன்று, 60,000 ஆண்டு தவஞ்செய்து என்னை வண்ணம் வண்ணமாக வளர்த்த தந்தை காடுபோடு சொல்லுவாரா? மரவுரி உடுத்து கல்லின் மேல படுத்து காய்கனி உண்டு மழை நாள் பனி நாள் காற்று நாள் என்று பாராவண்ணம் சடைமுடியோடு காடுபோ என்று அப்பா சொல்லுவாரா? மன்னவன் பணி அன்று ஆகில் நும்பணி மறுப்பனும். மற்றொன்று, என்னை காட்டிலும் பரதன் 1000 மடங்கு உயர்ந்தவன். நான் கல்லின் மேல் படுக்க அவன் பஞ்சு மெத்தையில படுப்பானா? நான் மரவுரி உடுக்க அவன் பட்டு உடுப்பானா? அண்ணனைப் போலே நானும் வனம் வருவேன் என்று என் தம்பியின் காடு வருவான், மரவுரி உடுப்பான். நீ வாங்கிய வரத்தாலே, நீ செய்த தந்திரத்தாலே என் பின்னவன் பெற்ற செல்வம் என்ன பெற்றான்? அடியேனேன் பெற்றது. இப்ப நான் எது பெற்றேனோ அதுதான் பரதன் பெற்றான். நீ என்னை கெடுக்கவில்லை, பரதனை கெடுத்து விட்டாய். போய் வருகிறேன் என்று பகவான் புறப்பட்டார். கௌசலையினிடத்திலே சென்று வணங்கி தகவலை சொன்னாள். அவள் மிகுந்த வேதனை அடைந்தாள். ஓ என்று கதறி அழுதாள். அந்த அழுகுரலை கேட்டு அயோத்தி மாநகரம் கவலை கடலிலே அழுந்தியது. அங்கே இளைய பெருமாள் வந்தார். அவர் ஆதிசேஷ அவதாரம். நானே லட்சுமணன் ஆனால் கொடுக்கின்றேன் ராமனுக்கு மகுடம். பேர் என்னோடு எதிர்கட்டும் குதிக்கட்டும் சித்திர கணையால் அத்தனை பேரையும் கொன்று நானே லட்சுமணன் ஆனால் கொடுக்கின்றேன் ராமனுக்கு மகுடம். அரசியலாயுது சிங்க குருளைக்கு இடும் தீஞ்சுவை ஊனை நாயின் வெங்கட்கடும் குட்டியை ஊட்ட விரும்பினாலும் கங்கைக்கு இறைவன் கடகக்கை புடைத்து நக்கான். கரங்களோடு கரங்களை தட்டி சிங்கம் இருக்கின்ற சிம்மாசனத்திலே நாய்க்குட்டி இருப்பதாம். கூருடன் ராஜ விழி விழிக்கிற போல் பட்டம் கொள்ளும பரதற்கு முடிசூட தரணியில் சர்க்கரையும் மாவும் சரியா எண்ணும் தசரதனும் கிடந்து மனம் பாட திரவிமன் பனி போல் என்னோடு எரித்த மன்னர் எவரும் பயந்து விருதுகள் போட அரசிட்ட சாமிக்கு தவசிட்ட நீலி மகன் ஆட்டுக்குட்டி போலோட கட்டு கைகையும் தள்ளாட நானே லட்சுமணன் ஆனால் கொடுக்கின்றேன் ராமனுக்கு மகுடம். அந்த வில்லோசை அயோத்தி மாநகரத்தை நடுங்க வைத்தது. ராஜ தர்பார்ல நடக்கு. அங்க பகவான் ஓடி வந்தார். தம்பி, இத்தனை கோபமும் நல்லாய் வந்தது ஏதடா தம்பி இது சொல்லாய். அந்த தர்பார்லே தத்துவமாம் உந்தன் புத்தி எல்லாம் வெள்ளை தகப்பன் பேர் விளைக்கின்ற பிள்ளையல்லோ பிள்ளை. தம்பி, என்ன உனக்கு சீத்தம்? அண்ணா, கைகேசி வரம் வாங்கினாளாம், சக்கரவர்த்தி வரம் கொடுத்தாராம், பரதன் ஆளப்போகிறானாம். புவிப்பாவை பரங்கட போர் உவந்தாரையெல்லாம் அவிப்பானும் அவித்தவரி ஆக்கையை அண்டம் முற்ற குவிப்பானும் நினக்கு மௌலி கதிப்பானும் நின்றனன். தேவரீருக்கு மகுடம் சூட்ட இருக்கின்றேன். அரசர்களையெல்லாம் கொல்லுவேன், வந்தவரை வெல்லுவேன். கொஞ்சம் சும்மா இருங்கள் தம்பி. இந்த மண்ணுக்கே சீத்தம் கிடையாது அயோத்தி. சீத்தம் விளையா நிலத்து உனக்கு எங்கன் விளைந்தது என்றான். சில ஊரிலே சில பொருள்கள் விளையாது, பூமியில குளிர்ச்சி இருக்காது. இந்த அயோத்தியிலே கோபம் விளையாது. நீ மனிதன், எவ்வாறு கோபம் வந்தது என்று கேட்டார். அண்ணா, 60,000 ரூபாயிலே ஒரு பெண்மணி வைர நெக்லஸ் செய்தாள்.
தம்பியின் திருமணத்துக்கு அணிந்து கொண்டாள். கணவனார் கேட்கிறார், ஏன் அணிந்து கொண்டாய்? இன்றுதான் அணியாமல் இந்த வைர அணிகலத்தை என்றுதான் அணிவேன் என்றால் அந்த மனைவி. அதுபோல தேவரீர் மகுடாபிஷேக விழாவுக்கு தடை வந்த பொழுது கோபமாயிருக்கிற பூணாரத்தை நான் பூணாமல் என்றுதான் பூண்பேன். விண்ணும் மண்ணும் தங்களுக்கு சொந்தம். அந்த கிழவன் இளைய தாரத்தின் முகத்தினாலே இளையாளுக்கு வரம் கொடுத்தான். அது வரமா? என் கழுத்தை அறுக்கின்ற அறம். கொஞ்ச நேரம் இருங்கள் என்றார். தம்பி, நன்றாக சிந்தித்துப் பார். நதியிலே தீர்த்தம் இல்லையானால் அது நதி தப்பல்ல, மழை தப்பு. நதியின் பிழையன்று நறும்புனல் இன்மை, அத்தே பதியின் பிழையன்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்தா விதியின் பிழை இதற்கென்னை வெகுண்டறி என்றான். எல்லாம் விதியின் பிழையினார். என்ன விதி? பகவானோ தெய்வம், பரமாத்மா, வைகுண்டவாசன், அவருக்கேது விதி? ராவணன் செய்த விதியின் பிழை. அந்த விதி என்பது ராவணனை குறித்து. அண்ணா, விதி விதி என்று மதியிழக்கிறவன் நான் அல்ல, விதிக்கும் விதி காண்பேன். தம்பி, வேதம் படித்த வாயினாலே விதி இல்லை என்று சொல்லலாமா? மறைந்த நாவால் பேசுகின்றாய். சீற்றத்தினாலே உனக்கு தெளிவு இல்லை. என்னை கானகம் போகச் சொன்னவர் தந்தை. தந்தை வார்த்தை நான் கேட்பேன். எனக்கு தசரதன் தந்தை இல்லை, உலகங்களை எல்லாம் அழிப்பேன். தம்பி, உனக்கு அப்பா யாரு? அம்மா, அப்பா, தெய்வம் எல்லாம் தாங்கள் தான். ரொம்ப சரி. உன் உரிமையிலே நான் கை வைக்கவில்லை. உனக்கு அப்பா நான். ஆனா என் உரிமையிலே நீ கை வைக்காதே. எனக்கு அப்பா தசரது. என் தந்தை வார்த்தையை நான் கேட்பேன். உனக்கு அப்பா நான், என் வார்த்தையை நீ கேளு. அப்படி சொன்னவன் யாரு? தென் சொல் கடந்து வட சொல் கடற்கு எல்லை தேர்ந்தான். சீத்தன் தணிந்தார். ராமரும் லட்சுமணரும் சுமித்திரனுடைய வீட்டுக்கு போனார்கள். நிகழ்ந்த நிகழ்ச்சியை அறிந்து அவள் வருந்தினாள். அப்போது கைகேசி மரவுரி கொடுத்து அனுப்பினாள். பட்டாடையை அவிழ்த்து மரவுரி புனைந்தார் பகவான். இதை பார்த்தாள் சுமித்திரை. கண்ணீர் வடித்தாள், உள்ளன் துடித்தாள். மரவுரி கொண்டு வந்து இளையவன் கையில கொடுத்து, இந்த மரவுரி அந்த வனத்தில் கொண்டு ஏகுடன் இதன் வார்த்தை லட்சுமணா 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 அந்த வார்த்தையே மந்திரமாய் அண்ணன் அடி பூஜை செய்யடா லட்சுமணா. இந்த மரவுரி அந்த வனத்தில் கொண்டு ஏகு உடன் இது என் வார்த்தை லட்சுமணா. மகனே, தந்தை சொல்லை நிறைவேற்ற ராமன் கானகம் போகின்றான். தாய் சொல்லை நிறைவேற்ற நீ அவன் உடன் செல்லு. ராமன் எந்த வார்த்தையை சொல்வானோ அதுதான் உனக்கு மந்திரம். அந்த வார்த்தையே மந்திரமாய் அண்ணன் அடி பூஜை செய்யடா லட்சுமணா. இப்போ தம்பிகள் அண்ணனுக்கு பூஜை செய்கிறார்கள். அடி பூஜை அங்க செய்வது அடி பூஜை, திருவடி பூஜை. மகனே, பாத பூஜை செய்வதற்காக மட்டும் நீ கானகம் போவது சிறப்பன்று. வெம்பிய காட்டினில் அரக்கர் வந்தால் அண்ணன் முன்னே போய் நில்லடா லட்சுமணா. தம்பி உடையவன் படைக்கஞ்சான் என்னும் சொல் சாதித்து கொள்ளடா லட்சுமணா. மனைவி உடையான் விருந்து கஞ்சான், வாகனம் உடையான் வழிக்கு அஞ்சான், கல்வி உடையான் பேச்சுக்கு அஞ்சான், ஆடை உடையான் அவைக்கு அஞ்சான், தம்பி உடையவன் படைக்கு அஞ்சான்,
அது மட்டுமில்லை, அம்மா பகைவரல் நிரம்பிய கானகத்துக்கு அனுப்புகின்றாளே என்று வருந்தாதே. மலை மேல் இருப்பவரை பன்றி பாய்வதுண்டோ, மயங்காதே தியங்காதே லட்சுமணா. அலையாடி புரண்டாலும் அண்ணன் இருக்க உன்னை ஆறால் என் செய்யலாம் லட்சுமணா. இன்று தொடங்கி உனக்கு தாய் சீதை, உனக்கு தந்தை ராமன். ராமன் எந்த கானகத்தில் இருப்பானோ அது அயோத்தி. தாயே சீதையாம் தகப்பனே ராமன், இந்த தலமே வனமடா லட்சுமணா. ஆயாசம் பாராதே, எள்ளென்னும் எண்ணெயாக செய்து வாடா லட்சுமணா. அவன் பருத்தினா நீ புடவையை கொண்டு வந்து கொடுக்கணும், அவன் எள்ளென்றா எண்ணெயை கொடுக்கணும். போய் வா. பின்னே ஒரு வார்த்தை சொன்னாள், பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின் செல். தம்பி என்னும் படிக்கு அன்று, தம்பி என்ற உறவு இன்று தொடங்கி இருக்கக்கூடாது. நீ ராமதாசன், அவன் அயோத்திக்கு வந்தால் வா, இல்லையானால் அவனுக்கு முந்து இறந்து போன்னு சொன்ன பகவான் சீதையினிடத்திலே சொல்ல, பிராட்டியார் கணவனாரோடு புறப்பட ஆயத்தமானாள். அவள் திருமாங்கலின் தவிர எல்லா அணிகலங்களையும் தொடர்ந்து ராமன், சீதை, லட்சுமணன் ஆகிய மூவருமாக வனவாசத்துக்கு புறப்பட்டார்கள். ஆவும் அழுத அதன் கன்று அழுத, அன்று அலர்ந்த பூவும் அழுத, புனல் புல்லழுத, சராச்சரங்கள் எல்லாம் அழுதன. இவ்வாறு எம்பெருமான் தேரிலே ஏறி 16 மைல்கள் சென்று ஒரு நதி தீரத்திலே தங்கினார். நீராடி நித்திய கர்ம அனுஷ்டானங்களை செய்தார் என்று சொல்லி இந்த அளவில் பூர்த்தி பண்ணுகின்றேன். உருவாய் அருவாய் உளராய் இளராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கதிர்வேலா என்றழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன். ஆறுபடை வீடெங்கும் தேடி வந்தேனப்பா, அங்கெங்கும் காணாமல் வாடி நின்றேனப்பா. அருணகிரி மனம் நொந்து தவித்த போது, அருணகிரி மனம் நொந்து தவித்த போது, நீ அருள் கொடுத்து ஒளியாக நின்றாயப்பா. முருகாயல் அழைக்கவா, முத்து குமராயல் அழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன். நாவினிலே வேளாண் எழுதி சென்றாயப்பா முருகா, நற்தமிழ் இசையை பாட வைத்தாயப்பா. அந்த பாவினிலே மனம் உருகி நின்றாயப்பா, பாவினிலே மனம் உருகி நின்றாயப்பா. உலகுக்கு பண்பு மிகும் தமிழ் கவியை ஈன்றாயப்பா. முருகாயல் அழைக்கவா, முத்து குமராயல் அழைக்கவா,
என்றழைக்கவா கதிர்வேலா என்றழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் முருகா என்றழைக்கவா முத்துக்குமரா என்றழைக்கவா கந்தா என்றழைக்கவா கதிர்வேலா என்றழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் முருகாற்று படைப்பாடி நக்கீரர் அழைக்க முருகாற்று படைப்பாடி நக்கீரர் அழைக்க நீ முன் தோன்றி வழி அமைத்து கொடுத்தாயப்பா கலிவெண்பா படைத்து குருபர நினைத்தாரப்பா கலிவெண்பா படைத்து குருபர நினைத்தாரப்பா நீ கந்த வேளாய் வந்து நின்று சிரித்தாயப்பா முருகா என்றழைக்கவா முத்துக்குமரா என்றழைக்கவா கந்தா என்றழைக்கவா கதிர்வேலா என்றழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் நாளெல்லாம் உன்னை பாடுகின்றேன் அப்பா நாளெல்லாம் உன்னை பாடுகின்றேன் அப்பா முருகா நல்லருள் பொழிந்து ஆடி வருவாயப்பா கண்கள் குளிர வந்து நின்றாடப்பா கண்கள் குளிர வந்து நின்றாடப்பா நீ காலமெல்லாம் துணையாக இருந்தாளப்பா உன்னை முருகா என்றழைக்கவா முத்துக்குமரா என்றழைக்கவா கந்தா என்றழைக்கவா கதிர்வேலா என்றழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன் முருகா